இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அருங்காட்சியகங்கள் இலவசமாக திறக்கப்பட உள்ளன. இம்மாதம் 18ஆம் தேதி அனுசரிக்கப்படும் அனைத்துலக அருங்காட்சியகம் தினத்தை முன்னிட்டு மலேசிய அருங்காட்சியகத்துறை JMM கீழ் உள்ள 19 அருங்காட்சியகங்கள் பொதுமக்களுக்கென இலவசமாக திறக்கப்பட உள்ளது. தேசிய அருங்காட்சியகம் ஸ்லாங்கூர் சிப்பாங்கில் உள்ள தேசிய கார் உற்பத்தி அருங்காட்சியகம், கெடா லெம்பா பூஜாங்கில் உள்ள தொல்பொருள் அருங்காட்சியகம் மற்றும் மலாக்காவில் உள்ள மலேசிய கட்டிடக்கலை அருங்காட்சியகம் அதில் அடங்கும் என்று தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் டத்தோ ஏரோன் அகவுண்டாக கூறிவிட்டார். இதன் வழி நாட்டின் முதன்மை அடையாளமாக திகழும் வரலாறு, கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் ஒற்றுமையின் உணர்வை ஆராய்வதற்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தமது முகநூல் பதிவின் மூலம் ஏரான் பொதுமக்களுக்கு வலியுறுத்தியிருக்கிறார். முந்தைய கால பாரம்பரியத்திற்கும் வலுவான எதிர்காலத்திற்கும் இடையிலான தொடர்பை ஏற்படுத்துவதுடன் ஒற்றுமை மற்றும் வரலாற்றின் மூலம் மக்களை இணைக்கும் இடமாக அருங்காட்சியகங்கள் செயல்படுவதாக அவர் அப்பதிவில் குறிப்பிட்டிருந்தார். விபத்து தொடர்பான போக்குவரத்து அமைச்சின் அறிக்கை 1 மாதத்திற்குள் நிறைவடைய வேண்டும். தெலுங்கானாவில் சேமப்படையின் உறுப்பினர்களை உட்படுத்தி நிகழ்ந்த சாலை விபத்து தொடர்பான போக்குவரத்து அமைச்சின் அறிக்கை 1 மாதத்திற்குள் நிறைவடைய வேண்டும். விபத்து குறித்த முடிவுகளை எடுப்பதற்கு முன்னதாக அந்த அறிக்கை மீண்டும் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று தொடர்பு அமைச்சரும் மடானி அரசாங்கத்தின் பேச்சாளருமான டத்தோ ஃபாமி ஃபாட்சில் கூறினார். எந்த ஒரு முடிவும் எடுப்பதற்கு முன்பு போக்குவரத்து அமைச்சின் அறிக்கை 1 மாதத்திற்குள் நிறைவடைந்து அமைச்சரவையில் மீண்டும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று அமைச்சரவை முடிவு செய்துள்ளது என்றார் அவர். போக்குவரத்து அமைச்சின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட குற்றமற்ற விவகாரங்களை ஆராய சிறப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லுக் நேற்று அமைச்சரவை கூட்டத்தில் கூறியதாக ஃபாமி தெரிவித்தார். எனினும் விபத்து தொடர்பான குற்றவியல் கூறுகள் குறித்து ஆராய அரசு மலேசிய போலீஸ் படை PDRM தொடர்ந்து விசாரணையை மேற்கொள்ளும். ரஷ்ய நாட்டின் கூட்டமைப்பு தொழில்துறை தலைவர்களின் சந்திப்பில் பிரதமர் கலந்து கொண்டார். மாஸ்கோவிற்கு அலுவல் பயணம் மேற்கொண்டிருக்கும் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ரஷ்யாவின் கூட்டமைப்பு தொழில்துறை தலைவர்களுடனான சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டார். மாஸ்கோவில் காலை 9 மணிக்கு தொடங்கிய அந்த கூட்டத்தில் ரஷ்யாவின் 24 முக்கிய நிறுவனங்களும் தொழில்துறை தலைவர்களை பிரதிநிதித்து 2 வணிக நிறுவனங்களும் கலந்து கொண்டன. மலேசியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான வர்த்தகத்தை அதிகரிப்பதற்கான வியூக ஒத்துழைப்பு குறித்து அக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. பல்வேறு துறைகளில் புதிய ஒத்துழைப்புகளை மேற்கொள்வதற்கான தங்களின் விருப்பத்தை ரஷ்யாவில் உள்ள தொழில்துறை தலைவர்கள் வெளிப்படுத்தினர். உணவு உற்பத்தி, விவசாயம், தொழில்நுட்பம், தளவாட சேவை, சொத்துரிமை மேம்பாடுகள் மற்றும் நிதி சேவை ஆகியவை அதில் அடங்கும். செம்பனை சார்ந்து உருவாக்கப்படும் பொருட்கள், தளவாட உற்பத்திகள், ரசாயன தொழில் மற்றும் சில்லறை விற்பனை போன்ற முதன்மை தயாரிப்புகளுக்கான தொழில்துறைகளை உள்ளடக்கி அந்த கூட்டம் நடைபெற்றது. சிரியா மீதான தடைகள் நீக்கப்படும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. சிரியாவின் மீதான தடைகள் நீக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். மேலும் அந்நாட்டின் புதிய அரசாங்கத்திற்கு வாய்ப்பளித்து அமெரிக்காவுடனான உறவுகளை இயல்பாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிறார். அவர்கள் பல ஆண்டுகளாக போர், கொலை என பாதிக்கப்பட்டுள்ளனர். அதனால்தான் ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக முதல் முறையாக அமெரிக்காவிற்கும் சிரியாவிற்கும் இடையிலான இயல்பான உறவுகளை மீட்டெடுப்பதற்கான முதல் நடவடிக்கைகளை எனது நிர்வாகம் ஏற்கனவே எடுத்துள்ளது. சிரியாவின் மகத்துவத்தை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பை வழங்குவதற்காக அவர்களுக்கு எதிரான பொருளாதார தடைகளை நிறுத்த நான் உத்தரவிடுவேன் என்றார் அவர். ரியாதில் நடைபெற்ற முதலீட்டு மாநாட்டில் ட்ரம்ப் உரையாற்றினார். பயங்கரவாத நடவடிக்கைகள் காரணமாக சிரியா மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்திருந்தது. ஆனால் தற்போது சிரியா முன்னேற வேண்டும் என்பதால் அந்த தடைகளை நீக்கப்படவிருப்பதாக ட்ரம்ப் கூறினார். போலீஸ் மரியாதையுடன் சார்ஜென்ட் பெருமாளின் உடல் தகனம். செவ்வாய்க்கிழமை காலை தெலுங்கேந்தானில் நிகழ்ந்த கோர விபத்தில் உயிரிழந்த ஒரே இந்தியரும் சேமப்படை உறுப்பினருமாகிய சார்ஜென்ட் பெருமாள் சுகுணநாதனின் நல்லுடல் நேற்று மாலை மணி 3:30 அளவில் பேராக் புந்தோங் இந்து மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. அன்னாரின் இறுதி சடங்கில் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், போலீஸ் அதிகாரிகள், உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். மயானத்தில் தகனம் செய்வதற்கு முன்னதாக பெருமாளின் உடலுக்கு தேசிய கொடி போர்த்தப்பட்டு அரசு மலேசிய போலீஸ் படை PDRM வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இதனிடையே சம்பவத்தில் மரணமடைந்த இதர 8 சேம படையினரான
46 வயது சஜின் முகமது ரொஸ்லான் அப்துல் ரஹீம், 41 வயதான முகமது பொஸ்லி ஜாரின், 43 வயதான நுரித் ஆக் பண்டாக், 38 வயதான அமருடின் ஜப்ரி, 38 வயதான முகமது ஹில்மி முகமது அஸ்லான், 35 வயதான முகமது அக்மால் முகமது, 33 வயதான தமாருடன் அப்துல் லத்தீப் மற்றும் 28 வயதான கான்ஸ்டபிள் அக்மல் வாஃபி அனுவார் ஆகியோரின் நல்லுடல்கள் நேற்று நல்லடக்கம் செய்யப்பட்டன. அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்னதாக அவர்களின் உடல்களும் PRM இன் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. உதவித்தொகை பெற்ற சமையல் எண்ணெயின் விநியோகம் மண்டல வாரியாக விரிவுபடுத்தப்படும். கட்டுப்படுத்தப்பட்ட பொருளான உதவித்தொகை பெற்ற சமையல் எண்ணெயின் போதுமான கையிருப்பை உறுதி செய்யும் வகையில் அதன் விநியோகமும் மண்டல வாரியாக நாடு தழுவிய அளவில் விரிவுபடுத்தப்படும். பொட்டலமிடும் நிறுவனங்கள், பேரங்காடிகள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் உட்பட பாஸ் எனப்படும் விற்பனை மையங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட மண்டலங்கள் வழியாக பொட்டலமிடும் நிறுவனங்கள் சமையல் எண்ணெய்களை விநியோகிக்க வேண்டும் என்று உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின துணை அமைச்சர் புசியா சாலே தெரிவித்தார். உதவித்தொகை கொண்ட சமையல் எண்ணெய்களை பொட்டலமிடும் நிறுவனம் ஒன்றை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் புசியா சாலே அவ்வாறு தெரிவித்தார். நாடு முழுவதும் 300 பொட்டலமிடும் நிறுவனங்களை உட்படுத்தி ஒரு மாதத்திற்கு 60,000 டன் உதவித்தொகை கொண்ட சமையல் எண்ணெய் ஒதுக்கீட்டை அரசாங்கம் நிலைநிறுத்தி வருவதாக அவர் கூறினார். சேமப்படை உறுப்பினர்கள் விபத்து 60க்கும் மேற்பட்டோரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்படும். செவ்வாய்க்கிழமை நிகழ்ந்த இக்கோர விபத்து தொடர்பிலான விசாரணைக்கு உதவும் வகையில் 60க்கும் மேற்பட்டவர்களிடம் இருந்து போலீஸ் வாக்குமூலம் பெறவிருக்கிறது. குறிப்பாக விபத்து நிகழ்ந்த இடத்திலிருந்த சேமப்படை உறுப்பினர்கள் மற்றும் கற்களை ஏற்றி சென்ற லாரி நிறுவனத்தின் உரிமையாளரும் இந்த விசாரணையில் உட்படுத்தப்படுவர் என்று ஹிலிர் பேராக் போலீஸ் தலைவர் ACP டாக்டர் பக்ரி ஜைனல் அபிதீன் தெரிவித்தார். அனைவரின் வாக்குமூலங்களையும் நாங்கள் பதிவு செய்வோம். அதனால்தான் இன்று காலை தடுப்பு காவலில் வைக்குமாறு கோருகிறோம். இதன் மூலம் வாகன தொடரணியில் ஈடுபட்டுள்ள எங்கள் உறுப்பினர்களின் அனைத்து வாக்குமூலங்களையும் பதிவு செய்ய முடியும். மேலும் விசாரணைக்கு உதவும் வகையில் லாரி நிறுவனத்தின் உரிமையாளரும் அழைக்கப்படுவார் என்றார் அவர். ஒரு சார்புடைய விசாரணையை தவிர்க்கும் வகையில் விசாரணைக்கு உதவக்கூடிய தகவலை வழங்குமாறு பொதுமக்களும் கேட்டுக் கொள்ளப்படுவதாக பக்ரி தெரிவித்தார்.